நான் பண்ணும்போது மட்டும் இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க? கல்யாணி, அவன் ஏதோ நீ போமா. பார்த்தல்ல, இந்த கோவம் தாண்டி அவனுக்கும் வந்திருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கிறிஷ் வளர்ந்துட்டான், அவனுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு. உனக்கு தான் அது புரியல. இப்ப பாரு, அவன் ஸ்கூல்ல கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு நீ தான் காரணமா இருந்திருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? இங்க பாரு கல்யாணி, பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். பெத்தவங்களை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும், எல்லாத்தையும் கத்துக்கும். நீ அந்த வீட்டுக்கு போய் உன் அடையாளத்தை மறைச்சு எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த. அந்த பாவம் தான் உன் பிள்ளை வந்து பாதிச்சிருக்கு. பாத்தியா? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு பொய் சொன்னேன்னு சொல்ற. ஆனா ஒண்ணு சொல்றேன் கல்யாணி, நம்ம செய்யற எல்லா தப்புக்கும் ஒரு விளைவு இருக்கு. அது கண்டிப்பா நமக்கு வந்தே தீரும். அது சரி, உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிச்சியே, கிறிஷ் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டியா நீ? இப்பயாவது உன் புள்ள வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாரு கல்யாணி. அவனுக்காக வாழ்ற வழியை பாரு. இதுக்கு மேலேயும் நீ பொய் சொல்லியே வாழ்ந்துட்டு இருந்த, அவன் வாழ்க்கையும் பாழாயிடும். உன் வயித்துல வந்து பிறந்தது தவிர அவன் வேற என்னடி பாவம் பண்ணா? அழாத கல்யாணி. நீ அழறதுக்காக நான் இதை சொல்லல. கிறிஷ் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்ல. நான் இன்னும் எத்தனை நாள் உங்க கூட இருப்பேன்னு தெரியல. எனக்கு அப்புறம் கிறிஷுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான். நாளைக்கு அவன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. கடவுளே, என் பையனோட ஃபியூச்சர் என்னாலேயே ஸ்பாயில் ஆகிட்டு இருந்திருக்கு. அது என் கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. நான் போய் சொல்லி என் லைஃபை மட்டும் காப்பாத்திக்க நினைச்சேன். ஆனா அது என் பிள்ளையோட மனசையும் சேர்த்து கெடுத்து அவனையும் போய் சொல்ல வச்சிருச்சு. கிருஷ் தப்பான வழியில போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் பையனுக்கு நானே ஏதோ துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. அவன் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்.